தற்போதைய முக்கிய செய்தி. கனிமவள முறைகேடு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். சென்னை நுங்கப்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்காக ஆஜரானார். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனிமவள முறைகேடு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். சென்னை நுங்கப்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்கு ஆஜரானார். கனிமவள முறைகேடு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை விசாரணைக்காக ஆஜரானார். சென்னை நுங்கப்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்காக ஆஜரானார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது அமலாக்கத்துறையில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. கடந்த 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் நடந்த திமுக ஆட்சியில் அப்போது பொன்முடி கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் பொன்முடி கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறையை கவனித்து வந்ததால் அவருடைய மகன் கௌதம சிகாமணி மற்றும் அவரது உறவினர்கள் அந்த பகுதியில் செம்மண் எடுக்க 2007ஆம் ஆண்டு விண்ணப்பித்திருந்தனர். அதற்கான அனுமதி 2007ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருந்தது. மிக குறுகிய காலத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது மட்டுமல்லாமல் செம்மண் குவாரி மண் அல்ல, அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி 2,64,644 லோடு லாரி செம்மண் எடுத்ததாக, அதன் மூலம் அரசுக்கு 28,46,40,600 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. புகாரும் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் தொடர்ச்சியாக பொன்முடி உள்ளிட்ட 8 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு பொன்முடி மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 13 மணி நேரம் அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அந்த சோதனையில் 41.9 கோடி ரூபாய் வைப்புத் தொகை பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு கரன்சிகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த சோதனை முடிந்த பிறகு பொன்முடியை கையோடு விசாரணைக்காக அலுவலகத்துக்கு அழைத்து சென்றார்கள். விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவரது மக்களிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அந்த விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு தொடர்பான விசாரணையை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வந்தார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக பொன்முடி ஆஜராகி இருக்கிறார். தனது வழக்கறிஞருடன் அலுவலகத்திற்கு வந்து விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.